நியூ டவுன் டு நியூ மார்க்கெட் கொல்கத்தா அப்படின்னாலே இங்கே இருக்கவங்க கண்டிப்பாக நியூ மார்க்கெட் போய் அங்கே இருக்க லோக்கல் ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து அது ஒரு ஹாபியாகவே வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ வந்து நம்ம செக்டார் 5 போயிட்டு அங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷனில் ஏறி எஸ்பிளனேட் ஸ்டேஷனில் இறங்கினோம்னா நியூ மார்க்கெட் வந்து பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃபைன் ஈவினிங் ரீச் ஆகிட்டு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அந்த ஒரு சாட்டர்டே சண்டே ஈவினிங் டைம் போனாலே அப்படின்னு நல்ல கூட்டம் இருக்கும். ஃபுல்லாக சுற்றி வந்தோம்னா பல வகையான கடைகளை பார்க்கலாம். இங்கே ரீட்டைல்ஸ்க்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ட்ரெஸ்ஸஸ்லேருந்து ஷூவில் இருந்து பேக் ஐட்டம்ஸில் இருந்து அதாவது ஷோல்டர் பேக் டு ட்ராலி பேக் வரைக்கும் அந்த ஐட்டமில் இருந்து, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ்க்கும் தனி செஷன் இருக்குது. சுற்றினோம்னா நம்ம நல்லா கிடைக்கும். முதல்ல சொல்கிற ரேட்டை விட நம்ம நல்லா பேரம் பேசிட்டோம்னா கம்மியான ரேட்டுக்கே கிடைக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கான கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது. அதாவது இயர்ரிங்ஸ், பேங்கிள்ஸு, எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்குது. நானும் ஒரு சில பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பர்ச்சேஸ்லாம் முடிச்சுட்டு நைட் ஆயிடுச்சு. ஸோ ஹாப்பியாக பர்ச்சேஸை முடிச்சுட்டு ரூமுக்கு ரிட்டன் கிளம்பியாச்சு.